ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை நீங்கள் ட்ரேடிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலோ, நீங்கள் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணணும், எதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, எதனால் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேச்சர் ஆஃப் அசெட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை புரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு வேற ஒருத்தர் ப்ராஃபிட் எடுத்திருப்பாரு. அப்போ வந்து ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும் போலான்னு சொல்லி ஒரு டவுட் வரும். அப்போ நீங்கள் தொடர்ந்து இப்படி மாறி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னா, எது உண்மை எது பொய்ங்கிறதே தெரியாமல் போகும். அப்போ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க, ஒரே இதையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். வெறும் ஸ்ட்ராட்டஜியில் ஏபிசிடி இஎஃப்ஜிஎஸ் சொன்னோன்னா அதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ட்ரேடர் ஆயிட முடியும்னா, அது வந்து ஒரு 2GB மெமரி கார்டு செஞ்சிடும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டம் ஆகட்டும், இல்லை காலேஜ் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி அதில் எழுதுறது தான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சம் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரலான பொதுவான கருத்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, அதில் வந்து ப்ராசஸிங் இல்லை. ஓகேவா? அதில் வந்து புரிதல் இல்லை. ஜஸ்ட் வந்து இங்கே மனப்பாடம் பண்ணி அங்கே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு லாங் டேர்மாக சஸ்டைனபிளாக நீங்கள் வந்து ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இப்போது நேச்சர் ஆஃப் அசெட் அப்படிங்கிறதும் நேச்சர் ஆஃப் இது வந்து புரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்த்துட முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நான் ஒரு பிளான் வச்சு நான் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. அப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேசிக்கலாகவே வந்து இப்போ ட்ரேடர் ஆகணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய www.investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதில் என்னுடைய கோர்சஸ் எல்லாமே இருக்குது. பேசிக்லேருந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கோர்சஸுமே நான் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷன், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அசட் கிளாஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் மீனிங் பண்ணோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நிஃப்டிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஸ்டாக்குங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒவ்வொரு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. இப்போ அசட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நிஃப்டிங்கிறது ஒரு அசட் கிளாஸ். அசட் கிளாஸ் மீன்ஸ் ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து இது வந்து ஒரு அசட் கிளாஸாக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரே பேரை கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா அசட் கிளாஸுங்கும் போது இன்னொரு பார்ட்டும் ஒரு கமாடிட்டி ஒரு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸு, ஃபோரெக்ஸ் மார்க்கெட் டிஃப்ரெண்ட் ஒரு அசட் கிளாஸு. அதனால் வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் நான் சொல்கிற அந்த புரிதல் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, ஸ்டாக் இருக்குது, இண்டிவிஜுவல் ஸ்டாக், அதாவது இப்போ ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸு, டாடா கெமிக்கல்ஸ், இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபியூச்சர்ஸுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத வச்சுங்களேன். நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. இந்த நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணவோ, எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவோ நீங்கள் முடியும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி எடுத்துக்கோமே, ஒவ்வொரு அசட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஆனது தான் நிஃப்டி. ஸோ நிஃப்டிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்குடைய காம்பினேஷன், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க, மார்க்கெட் கேப். இதோடைய அந்த 50 கம்பெனியுடைய டோட்டல் மார்க்கெட் கேப் தான் இந்த நிஃப்டி. கிட்டத்தட்ட இந்த நிஃப்டிங்கிறது வந்து ஒரு குறியீட்டு எண். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் போகிறீங்க, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 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 கிளாஸில் வந்து இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸுக்குன்னு ஒரு ஆவரேஜ் மார்க் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த கிளாஸையும் இன்னொரு கிளாஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கிளாஸ் வந்து எபோ ஆவரேஜ், அதாவது அந்த கிளாஸை கம்பேர் பண்ணும்போது
ஒரு ஆவரேஜ் மார்க் வந்து நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அதை சரி பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆவரேஜ் மார்க்குங்கிறது கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்டுடைய டோட்டல் மார்க்கை கூட்டி டிவைடட் பை 50ஆல் பண்ணால் தான் இந்த ஆவரேஜ் கிடைக்கும். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஜாஸ்தி எடுத்திருப்பான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பான். அப்போ நீங்கள் இன்னொரு கிளாஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் கம்மியாக எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனால் அதிக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து 1-2 பேர் தான் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இது மாதிரி தான் இங்கே 50 கம்பெனியுடைய டோட்டல் மார்க்கெட் கேப் தான் வந்து இந்த நிஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அப்போது இந்த 50 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் கிடையாது, மல்டி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அதாவது மல்டி செக்டர் இருக்கும். இப்போ எனர்ஜி செக்டர், ஆயில் செக்டர், இப்போ ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மா செக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர் இருக்கும், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் தனியாக இருக்கும். ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து 2 வகையாக வரும். ஒன்று வந்து பேங்கிங் செக்டர் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் வரும். அதே சமயத்தில் பேங்க்கை தாண்டி நம்ம என்பிஎஃப்சிஸ் அதுவும் ஃபினான்ஷியல் செக்டர் தான் வரும். ஆனால் அது பேங்க்னு நம்ம சொல்ல முடியாது, அதனால என்பிஎஃப்சியை நம்ம தனியாக இது பண்ணுவோம். ஆனால் இது எல்லாமே ஃபினான்ஷியல் செக்டர் கீழே வரும். இந்த மாதிரி மல்டிபிள் செக்டார் இருக்குது, மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருக்குது, 50 கம்பெனி இருக்குங்கும் போது இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து மேலே போயிட்டுருக்கும், சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு கம்பெனி, இந்த 50 கம்பெனியில் ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியோ 3 கம்பெனியோ இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போது இந்த நிஃப்டியுடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது இது ரெண்டையும் கூட்டினது தானே. அப்போது ஒரு கம்பெனி அப்பில் போகுது அப்படின்னா ஒரு கம்பெனி டவுனில் போகுது அப்படின்னா அப்போ நிஃப்டி வந்து என்ன ஆகும், சென்டரில் தான் போகும். ஏன்னா இதோடைய ஆவரேஜ் தானே இது. இப்போ நான் வந்து சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த 50 கம்பெனியில் ஒரு வேலை 25ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 25ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. இப்போது ஒரு 50 கம்பெனியில் ஒரு 40 கம்பெனி அப் சைடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கம்பெனி டவுன் சைடில் போகுதுன்னா மேக்ஸிமம் நிஃப்டி வந்து என்ன ஆகும், அப் சைடில் மூவ் ஆகும். ஏன்னா இது ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட் தானே இது. ஸோ உங்களுக்கு அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிஃப்டிங்கிறது வந்து அதிகபட்சமாக பெரிய லெவலில் மேலேயும் போகாது, பெரிய லெவலில் கீழேயும் போகாது, ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட்டில் அப்சைடு பொட்டன்ஷியலாக போயிட்டு இருக்கும். அது ஏன் அப்சைடு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி செக்டார் வைஸ் இப்போ ஒரு செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூனால ஒரு டெயில் விண்ட்னு சொல்லுவாங்க, செக்டார் டெயில் விண்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சில விஷயங்கள்னால ஒரு செக்டாரே வந்து அப்சைடில் போகலாம், ஒரு செக்டாரே வந்து டவுன் சைடில் கூட நம்ம போகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த டோட்டல் கம்பைன்டு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் காம்பினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்டு சேர்ந்தது தான் நிஃப்டிங்கிறதுனால தான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மேலேயும் பெருசாக போகாது, கீழேயும் பெருசாக போகாது. ஈவன் வந்து அந்த இண்டிவிஜுவல் நாளே, அதாவது வந்து ஒரு நாளைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இதே பிஹேவியரை தான் நிறைய டைம் ஃபாலோ பண்ணும். இதனால தான் நிஃப்டி வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லாதனால தான் அதில் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து நமக்கு நல்லா ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு காரணம். அதை வந்து இன்னும் டீப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் சொல்கிற கான்செப்ட் புரியும். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை, ஆல்வேஸ் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இதுதான் வந்து இதோடைய நேச்சர். ஸோ இதோடைய நேச்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. இந்த நேச்சரை நீங்கள் மைண்டில் வச்சு தான் நிஃப்டியை நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் அதை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணவோ அந்த ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகவும் முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிஃப்டி 50யோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து இந்த அசட் வந்து ஃபார் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ இந்த நிஃப்டிங்கிறது வந்து 50 கம்பெனியோடைய டோட்டல் மூவ்மெண்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முக்கியமான பெரிய கம்பெனிஸ். ஸோ இந்த 50 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃபோக்கஸ்டாக மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஃபண்ட் ஹவுசஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேசிவ்ல இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இண்டெக்ஸ் பேசிவ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாங் டேர்மில் ஜஸ்ட் நிஃப்டியை வந்து பை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த லாங் டேர்ம் ரெகுலர் ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி எப்பப்பெல்லாம் கீழே விழுகுதோ அப்பப்பெல்லாம் வந்து பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதோடைய நேச்சரே என்னன்னு கேட்டிங்கன்னா மோர் தென் ஒரு 2 days 3 days ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஃபால் ஆகும்போது நிஃப்டி பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அக்யூமுலேஷன் ப்ராசஸ் வந்து அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டியில். ஏன்னா இது லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த 50 கம்பெனியும் நல்ல கம்பெனி, லாங் டேர்ம் கம்பெனி அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வென் கோ டவுன், அதாவது நிஃப்டி வந்து எப்பப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் அக்யூமுலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அதாவது நிஃப்டி வந்து உடனே மேலே வந்துடும் நான் சொல்லலை. நீங்கள் லாங்கர் டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு லாங் டேர்ம் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன தான் கொடுக்கும், ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் தான் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிஃப்டி. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு இருக்கும், ஓகேங்களா.
சம் டேஸ் வந்து டவுன் சைடு இருக்கும். ஆனால் என்னதான் டவுன் சைடு இருந்தாலும் இது வந்து அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்குது. இங்கே பை பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க. அதே இங்கே பை பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் நேச்சர் எந்த ஒரு இண்டெக்ஸ் மெயினான இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து இப்போ இதில் மல்டி செக்டாரும் கலந்துருக்கு, மல்டி கம்பெனிஸும் கலந்துருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு பேலன்ஸ்டு ஃபண்டு மாதிரி இதுவே உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ நீங்கள் லாங் டேர்மில் அப்சைடில் தான் போகணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நிஃப்டியை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஷார்ட்டிங்கில் ஒரு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். நிஃப்டி வந்து மோர் தென் ஒன் டே, அதாவது இப்போ ஒரு 1 வீக் நான் வந்து ஷார்ட்டிங் போகிறேன் அப்படிங்கிறது பண்ணிங்கனாலோ இல்லை மோர் தென் ஒன் டே நிஃப்டியை ஷார்ட் பண்ணிங்கனாலோ மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி சடனாக மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கிருந்து நிஃப்டி வந்து அப்சைட்லேயே போயிருக்கு. ஒருவேளை டெய்லி ஒருத்தர் வந்து பை சைடு மட்டும் நிற்கிறாரு, சரிங்களா, நிஃப்டி வந்து பை மட்டும் பண்ணுறாரு, பை பண்ணுறாரு, ஒரு சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனோன்னா செல் பண்ணிடுறாரு. அவருக்கு எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுமே எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பை பண்ணுறாரு. ஒரு 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 0.2% 3% வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது நிஃப்டியில். ஆனால் என்ன பண்ணுவாருன்னா செல் பண்ண மாட்டார், பை மட்டும் தான் பண்ணுவாருன்னா. இவர் வந்து ஒரு 1000 ட்ரேட் எடுத்திருக்காருன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நிஃப்டியுடைய அப்சைடு மூவ்மெண்ட் வந்து லாங் டேர்மில் பாசிட்டிவ் மூவ்மெண்ட். அப்படிங்கும்போது இவர் 1000 ட்ரேடில் 700 to 800 ட்ரேடு வந்து என்ன ஆவார், பாசிட்டிவ்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் டவுன் சைடில் தான் பண்ணுறாருன்னா அவருடைய ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் சான்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிஃப்டியே வந்து ஓவராலாக அப்சைடில் தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எத்தனை நாள் வந்து அப்சைடில் போயிருக்கும், எத்தனை நாள் டவுன் சைடில் போயிருக்குன்னு கணக்கு பாருங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் செல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவருடைய ப்ராபபிலிட்டி என்ன ஆகும், நிஃப்டியில் கம்மியாக இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து நேச்சர் ஆஃப் அசட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நேச்சர் ஆஃப் அசட்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. அந்த நேச்சர் வந்து அது ஏன் அந்த நேச்சர் வருது அப்படின்னா இப்போ நான் சொல்ற காரணத்திலேயே புரிஞ்சிருக்கும், அது அந்த 50 கம்பெனியை கம்பைன் பண்ண வேல்யூ அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம புரியாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோ ஒரு சில டவுன் சைடில் நமக்கு வந்து ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியை அடிக்கடி நிஃப்டியில் யூஸ் பண்றது வந்து லாங்கர் டேர்ம்ல நல்லது கிடையாது. அதனாலதான் நான் வந்து என்னுடைய கோர்ஸ்ல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்ட்ராடேல நிஃப்டியை வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஷார்ட்டிங்கும் பண்ணுவோம், இது அப்சைட்லயும் போவோம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து ஈஸியா வந்து ஒரு சிம்பிள் பாயிண்ட்ல நம்ம வெளியே வர மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் எப்படி அப்சைட் நேச்சரோ அதே சேம் டைம் கன்சாலிடேஷன் மோட்ல தான் மோர் தென் 50% இருக்கும். அதனால நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே வரதான் நல்லது. இப்போ இந்த மந்த் கூட பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து +1% தான் கெயின் கொடுத்துருக்கு, ஓகேங்களா, இந்த என்டையர் மந்த் சேர்ந்து. அப்போ இந்த மாதிரி நேச்சரை புரிஞ்சுக்காம நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளால வந்து லாங் டேர்ம்ல பண்ண முடியாது. அதனாலதான் வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்ட்ராட்டஜியவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எடுத்தோடனே வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து புரிதல் எல்லாம் பண்றீங்கன்னு அர்த்தம். அது கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகி நீங்களே லாஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால சொல்றேன் ஷார்ட்டிங் ஒன்லி இன் இன்ட்ராடே, ஓகேங்களா. அதே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான். இன்ட்ராடேல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா அதுலேயும் வந்து மெத்தட் இருக்கு. ஏன் இப்போ எப்படி நான் வந்து ஓவராலா இங்கே ஒரு நேச்சர் இருக்குன்னு சொல்றேனோ அதே மாதிரி இன்ட்ராடேல நிஃப்டிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. அப்போ அந்த நேச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய அந்த இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய investors.tamil.com வெப்சைட்டோடைய லிங்க். அதுலேயே வந்து மோஸ்ட்லி பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் கோர்ஸ்லேயே நம்ம வந்து அந்த இன்ட்ராடேல மட்டும்தான் நம்ம ஷார்ட்டிங் இது சொல்லியிருப்போம். நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே நிஃப்டியை வந்து மோர் தென் ஒன் டே ஷார்ட்டிங் போக சொல்லி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டேன். அதுக்கான காரணமும் வந்து இதுதான். நிறைய பேர் ஷார்ட்டிங் போகலாமா நிஃப்டியை அப்படின்னு கேட்பீங்க. அப்போ கூட நான் வேண்டாம், நீங்கள் ஆல்டர்னேட்டாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான், ஓகேங்களா. ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கங்க. பேங்க் நிஃப்டியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, பேங்க் நிஃப்டியுடைய இம்பார்ட்டன்டான நேச்சர் என்னன்னா பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற பேர்லயே தெரியுது ஒன்லி கன்சிஸ்ட் ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி பயாஸோட ஃபிக்ஸ் ஆயிருது. அதாவது ஒரு செக்டார் பயாஸ், பேங்கிங்கிறது ஒரு செக்டார் இல்லையா, அந்த செக்டாருக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகிடும், இந்த என்டையர் இண்டெக்ஸ்லையுமே பில்ட் ஆகிடும். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு இண்டெக்ஸ் கிடையாது. இந்த நிஃப்டிக்குள்ள பேங்கிங் செக்டாரும் இருக்குது, அதே மாதிரி ஆயில் எனர்ஜி செக்டாரும் இருக்குது, ஒரு ஹெல்த் கேர் செக்டாரும் இருக்குது, எல்லா செக்டாரும் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பேங்கிங் செக்டாருக்கு உண்டான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த என்டையர் நேச்சரே என்னது,
பேங்கிங் செக்டருடைய பயாஸ் அப்படியே உள்ள வந்துடும். அதாவது வந்து பேங்கிங் செக்டர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா என்டையர் பேங்கிங் இண்டஸ்ட்ரியே அஃபெக்ட் பண்ணும்போது இது என்டையர் பேங்க் நிஃப்டியுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏன்னா இதுல ஆல்டர்னேட்டா கவுண்டர் கொடுக்கறதுக்கு வேற எந்த ஸ்டாக்ஸுமே கிடையாது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் செக்டார் இஸ் ஓவர் வேல்யூட் இட் வில் நாட் மூவ். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல ஒரு சில டைம் ஓவர் வேல்யூடா இருக்கும். அந்த ஓவர் வேல்யூ டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கீழே போகுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஏன்னா ஆல்ரெடி ஓவர் வேல்யூடா இருக்கிறதுனால மார்க்கெட்ல பெரிய லெவலில் அக்யூமுலேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டே வந்து பேங்கிங் செக்டர் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவர் வேல்யூடா இருக்கும். அப்பவும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி டவுன் இருக்கும், அப் இருக்கும். இதுல பேங்கிங் செக்டர்ல வந்து நீங்க ரெண்டா பிரிக்கிறதுனா வேணா பிரைவேட் செக்டர் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே கண்டிப்பா உள்ள வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சர் இருக்கு. ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் ஒரு மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களுடைய நேச்சர் ரிட்டர்ன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாம். ஆனா பிரைவேட் செக்டர் பேங்க் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அதை வேணா நீங்க பிரிக்கலாம். ஆனா ஓவரால் பேங்கிங் செக்டர் எல்லாமே ஒரு டைட் ரெகுலேஷனுக்குள்ள வரதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சர் வந்து அது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா செக்டார் பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டார் பயங்கரமா மூவ் ஆகும். இப்போ இதுவே நிஃப்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னு வச்சுங்க, அது பயங்கரமா மூவ் ஆனாலும் அது நிஃப்டியை தூக்கிட்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு மற்ற ஸ்டாக்கும் சப்போர்ட் பண்ணணும். மற்ற எல்லா ஸ்டாக்குமே பயங்கரமா டவுன் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுனா வேஸ்ட், நிஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஓகேங்களா? ஒரு ரொம்ப மினிமல் இம்பாக்ட் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். அப்போ பேங்கிங் செக்டர் வந்து நம்ம எப்போ பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம்னா ஒரு ஹை மூவ்மெண்ட் கொடுக்கும் இந்த மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது. அப்போ பேங்கிங் செக்டர் வந்து நார்மலாகவே ஒரு செக்டர் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக் மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ கவுண்டர் பேலன்ஸ் கொடுக்குறதுக்கு அங்கே எதுவுமே இல்லாதனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மூவ்மெண்ட் ஹையாக இருக்கும். அதனால தான் பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிறது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதோடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி அதோடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் இண்டெக்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெஸ்ட்லேவோ இல்லை இந்துஸ்தான் யூனிலிவரோ ஐடிசியோ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனியோடைய இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் என்ன, அவங்களுடைய ரெவன்யூ என்ன, அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கம்பெனி வந்து உடைய growth அண்ட் வேல்யூஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டைம்ல பார்க்கும்போது நீங்க என்டையர் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும்போது கூட, இஃப் ஆல் மார்க்கெட் கிராஷ்னா கூட எல்லா ஸ்டாக்குமே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து எல்லாத்தையும் விட டாப் லெவல் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும். நீங்க வேணா பாருங்க, ஒரு பியர் மார்க்கெட்ல கூட ஒரு புல் மார்க்கெட் இருக்கும், அதாவது புல் கம்பெனிஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் பிசினஸ் உடைய நேச்சர் என்னவோ அதை தான் அது ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால இண்டிவிஜுவல் கம்பெனியை வந்து நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட்டோடைய ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே தவிர, நிஃப்டியோட கம்பேர் பண்ணுவாங்க, அப்படி பண்ணலாமே தவிர, ஆனால் அப்படி பண்ணுறதே கூட ஒரு மிஸ்டேக்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவல் கம்பெனியை வந்து நீங்கள் ஒரு செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்பவுமே இண்டிவிஜுவல் கம்பெனியோட கை ஓங்கி தான் நிற்கும், அதாவது ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலே. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போதும் சரி, அதில் ட்ரேட் பண்ணும்போதும் சரி, அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங்கிங் வேணும், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து ஒரு மாசத்துல எங்கேயாவது 30% ரிட்டர்ன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? நிஃப்டி ஒரு வருஷத்துல ஒரு 100% ரிட்டர்ன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? நிஃப்டி அந்த அளவுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆனா கிட்டத்தட்ட அந்த நிஃப்டியில் இருக்கிற 50 கம்பெனியுமே என்ன ஆகணும், அந்த அளவுக்கு ரிட்டர்ன் போகணும். அது பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல உங்களுக்கு பார்த்ததுல சொல்லுங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதுவே இண்டிவிஜுவல் ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா 50% ரிட்டர்னு, 100% ரிட்டர்னு, 200% ரிட்டர்ன்லாம் ஆல்வேஸ் பாசிபிள். அதனால தான் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனியில் நம்ம மல்டி பேக்கர் பண்ண முடியும். ஓகேங்களா? மல்டி பேக்கர்ஸ் வந்து அதாவது 100 இன்வெஸ்ட் பண்ணால் அது 1000 மாறுறதோ, 500 மாறுறதோ, 2000 மாறுறதோ பாசிபிள் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மா செக்டரே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மா செக்டருடைய நேச்சர் என்னன்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்டர் எடுத்துட்டீங்கனாலும் கடைசியாக வந்து மார்க்கெட்டே டவுனு, எந்த கம்பெனியுமே அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா கடைசியில் அவங்க தஞ்சம் அடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர் தான். ஏன்னா ஹெல்த் கேர் செக்டர், ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே தேவையான ஒன்று. நம்ம வந்து ஒரு நேச்சரை வந்து என்னென்னு பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய நேச்சர் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னதான் பண்ணாலும், என்னதான் காசை சேர்த்து வச்சாலும், உங்கள் உடம்புக்கோ இல்லை ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலோ, உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாலோ கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் அதோடைய நேச்சர்.
அப்போது நம்ம உயிரோட இருந்ததுக்கு அப்புறமா தான் மீதி எல்லா ஆஸ்பிரேஷனல் திங்ஸுமே வந்து ஒர்க் ஆகுமே தவிர நீங்கள் ஒரு காரு வாங்குறதோ வீடு வாங்குறதோ எல்லாமே நம்மளுடைய உயிருக்கு அடுத்த விஷயம்தான். அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷனும் சரி இந்தியாவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், அதாவது இந்த ஃபார்மாசூட்டிக்கல் செக்டரு, ஹெல்த் கேர் செக்டருங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டிமாண்ட் இருக்கிறது, எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். ஆனால் ரொம்ப பயங்கரமாகவும் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, ஒரே கான்ஸ்டன்ட்டாக. இதுதான் வந்து டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்கிளிக்கல் செக்டாருங்கிறது இப்போ ஒரு லக்ஸரி கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் நல்லா இருக்கு, அதாவது வந்து மார்க்கெட் மீன்ஸ் நான் சொல்றது நாட்டுடைய ஹோல் எக்கானமி நல்லா இருக்கு, அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, எக்கானமி ஒரு பூம் சைக்கிள் இருக்கு அப்படிங்கும் போது நிறைய கம்பெனிஸ் ரன் ஆவாங்க, அந்த நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய போட்டி போட்டு சம்பளம் கொடுப்பாங்க, நிறைய பேர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த லக்ஸரி கார்ஸ், லக்ஸரியான திங்ஸ், ப்ரீமியமான திங்ஸ் இதெல்லாம் வந்து பை பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்கானமி டவுன் ஆகிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களால வந்து இந்த லக்ஸரியோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, சர்வைவலை பற்றி யோசிப்பாங்க. அப்போவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மசூட்டிக்கல் செக்டார்ஸு, நம்ம மற்ற பேசிக் நெசரி திங்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் கொரோனா ஒரு எக்ஸாம்பிள். கொரோனாவில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்ததோ அதெல்லாம் வந்து ஃபார்மசூட்டிக்கல் செக்டர்ஸ் இந்த மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஓகேங்களா. அதாவது மார்க்கெட்டு நல்லா இருந்தது, எக்கானமி நல்லா இருந்ததுன்னா பூம் ஆகிறதும், எக்கானமி டவுன் ஆச்சுன்னா கீழே போகிறதும் கிடையாது, ஒரே கான்ஸ்டன்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து கடைசியில் எந்த ஸ்டாக்கையுமே அனலைஸ் பண்ண முடியல உங்களால் அப்படின்னா நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் செக்டார்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் ஓரியன்டாக இருந்தீங்க, எனக்கு வந்து ரிஸ்க்கே வேண்டாம், ரொம்ப கம்மியாக தான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெல்த் கேர் செக்டார்லேயே மொத்தமாக செக்டார் இன்வெஸ்ட் பண்ணணும், இண்டிவிஜுவல் கம்பெனி கூட செலக்ட் பண்ணாதீங்க, செக்டார்லேயே டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் எதாவது இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி டாப் கம்பெனியை பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ். ஸோ இதுதான் வந்து இதோடைய நேச்சர், புரியுதுங்களா. ஸோ இந்த இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு எவ்வளோ நேச்சர், இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து அங்கே எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டிசைன் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பார்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக நான் முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு நான் வேறு எந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு எனக்கே தெரியல, அதனால் வந்து இந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன். இப்போது ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், ஆப்ஷன்ஸில் பேசிக்லேருந்து நிறைய போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸே உங்களுக்கு தெரியலன்னா என்னுடைய investorsthamil.comல வந்து ஃப்ரீ கோர்ஸே ஒன்று கொடுத்துருக்கேன், ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸு ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத அந்த ஃப்ரீ கோர்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நான் குறிப்பிட்ட சில ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து அசட் கிடையாது. ஆப்ஷன் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா நீங்கள் ஒரு அசட் நிஃப்டியோ ஸ்டாக்கையோ நீங்கள் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தடாலஜி. நீங்கள் வந்து டைரெக்டாகவும் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுறீங்க, ஓகேங்களா. நான் இந்த ப்ரைஸில் நான் பை பண்ணுறேன், அதாவது அதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன்ஸை நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன், இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, ஓகேங்களா. அந்த கான்ட்ராக்டோடைய நேச்சர் என்னன்னா அந்த ப்ரைஸுக்கு மேலே நீங்கள் இப்போ ஒரு கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னு வச்சுங்க, அதை சின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்கள் ஒரு நிஃப்டியில் வந்து ஒரு 25,000க்கு கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னா 25,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் கான்ட்ராக்டை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கனாலே இந்த கான்ட்ராக்ட்னா என்ன, இந்த ஒப்பந்தம் என்ன போட்டிருக்கீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேலே நிஃப்டி போச்சு அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ 25,000க்கு மேலே நிஃப்டி போச்சுன்னா நீங்கள் 25,000த்தில் நீங்கள் என்ன ப்ரீமியம் கொடுத்து வாங்கினீங்களோ அதே ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ அதுக்கு மேலே போகிற எல்லாமே உங்களுடைய ப்ராஃபிட், ஓகேங்களா. இது வந்து ஸ்டாக் ஆப்ஷனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு கிளியராக தெரியும். இது நிறைய 1 மணி நேரம் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஆப்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதில் நான் வந்து இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். இது வந்து நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்குடைய இண்டிவிஜுவலாக இப்போ ரிலையன்ஸுக்கு கூட ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிலையன்ஸில் நீங்கள் போய் அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். அது வந்து ஸ்டாக் இண்டிவிஜுவலுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ட் ஃபார் பையிங் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் இண்டெக்ஸ் இல்லையா, அதனால இது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற நேச்சரே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது. அது வந்து ஒரு ஒப்பந்தம்.
அந்த ஒப்பந்தம் வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து தான் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை போடுறீங்க. அதுதான் அந்த ஆப்ஷன்ஸுடைய ப்ரீமியம் சொல்கிறோம். 50 ரூபா கால் ஆப்ஷன், 50 ரூபா கால் ஆப்ஷன் 20 ரூபான்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது நடக்கும்போது நீங்கள் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களோ அது மார்க்கெட் அதே மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒப்பந்தத்துடைய ப்ரீமியம் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். அதாவது வந்து ஏன்னா நீங்கள் அந்த போட்ட ஒப்பந்தத்துடைய நேச்சரே அதுதான். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஜென்ரலாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 25,000 கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் 25,000க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுதான் வந்து சிம்பிள் நீங்கள் புரிஞ்சுக்கிறது. ஆனால் இது ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி இந்த இது கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போடும்போதே உங்களுக்கு தெரியும். அப்போது மார்க்கெட்டு வந்து அப் ஆனாலும் டவுன் ஆனாலும் இந்த கான்ட்ராக்டுடைய வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு மூவ் ஆகுது இல்லை மூவ் ஆகிடும் பாசிட்டிவா அப்படிங்கிறது தெரிஞ்சாலே என்ன பண்ணிடும், கான்ட்ராக்டுடைய ப்ரீமியம் வந்து சடனாக ஜாஸ்தி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரியல் எஸ்டேட்ல பக்கத்துல ஒரு ரோடு வர போகுது, கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு வந்து போட போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து ரோடு இல்லை, இப்போதைக்கு அந்த ரோடு இல்லை. ஆனா ரோடு இருக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரியல் எஸ்டேட்ல இந்த பீஸ் வந்து ரோடு இல்லாதப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும், கரெக்டுங்களா? ரோடு இல்லாதப்ப ரேட் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னால் இந்த இடத்த ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்க முடியாது, நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இடம்னு வச்சுக்கோங்க, 10 lakhs இடம், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு 5 லட்சத்தை பணமாக கட்டி நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, நான் ஒரு 2-3 வருஷத்தில் இந்த இடத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் எவ்வளோ, அக்ரி பண்ண ப்ரைஸ், கான்ட்ராக்ட் போட்ட ப்ரைஸ் எவ்வளோ, 10 லட்சம். ஸோ 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து கொடுத்துட்டு இந்த 10 லட்ச ரூபா இடங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 10 லட்ச ரூபா நான் கொடுத்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுறீங்க. ப்ரைஸ் வந்து 10 லட்ச ரூபா, 3 வருஷம் கழிச்சு இன்னொரு 5 லட்ச ரூபா நான் கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு நீங்கள் ஒப்பந்தம் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு ரோடு வருது. ஓகேங்களா? ரோடு வந்து அந்த கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்து ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நியூஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, போட்டாங்க, அளக்குறாங்க, இடத்த அளக்குறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கான டிமாண்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிரும். நிறைய பேர் வந்து இந்த இடத்த கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்க வந்து 10 லட்ச ரூபா நீங்க அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? ஆனால் அன்னைக்கு வந்து இவரும் வந்து ஒத்துக்கிட்டாச்சு 10 லட்ச ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்து அந்த இடம் வந்து 30 லட்சத்துக்கு கேட்பாங்க, அதாவது 1 வருஷத்துலயே. அப்பவே நீங்க என்னாச்சு, உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க. ஓகேவா? அப்போ 20 லட்சம் உங்களுக்கு அந்த செகண்ட்லயே என்ன ஆயிடுது, ப்ராஃபிட். நீங்க வாங்க போறது 10 லட்சம் தான். ஏன்னா நீங்க அக்ரி பண்ண பிரைஸ், அவரு பையர் செல்லரும் நீங்க அக்ரி பண்ணி கான்ட்ராக்ட் போட்ட பிரைஸ் 10 லட்சம். அதை 3 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அதையும் கான்ட்ராக்ட் போட்டீங்க. ஆனா இப்பவே ஒருத்தர் 30 லட்சத்துக்கு கேட்கறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன ஆகுது, 20 லட்சம் லாபம். அப்போ இது வந்து ஒரு சடன் இம்பாக்ட் நடக்கும். ஸோ இந்த சடன் இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸுடைய வாலட்டிலிட்டி வந்து நடக்குது. இதனால தான் ப்ரீமியம் சடனாக ஹை ஆகுது. அதே சமயத்தில் வந்து இந்த தீட்டா டிகே அப்படிங்கிறதும் எப்படி நடக்குது, அதுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு புரியாது. அதில் இந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ள இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்குள்ள நிறைய நேச்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகும், ஏன் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, அதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னு இருக்கு. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் என்னென்ன மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு புல் மார்க்கெட் கண்டிஷன் இருக்கலாம், பியர் மார்க்கெட் கண்டிஷன், கன்சல்டேஷன் மார்க்கெட் கண்டிஷன். இந்த 3 மார்க்கெட்டுக்குமே வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். அப்படி இல்லாமல் ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கன்னா பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதில் வரக்கூடிய அந்த லாஸிங் ஸ்ட்ரீக்னு இருக்கும், கொஞ்ச நாள் லாஸ் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அது எப்போ நீங்கள் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும் தெரியும்னா, இந்த நேச்சர் என்னங்கிறது தெரிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துன்னா தானே அதை சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் தமிழ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.